Introduction to Hypertext Preprocessor. நம்ம இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோம். அது என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா பிஸ்னஸுக்கும் இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து என்ன செய்யுது பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ பில் கேட்ஸ் வந்து ஒரு கோட் சொல்லியிருக்காரு, இஃப் யுவர் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இஸ் நாட் இன் தி இன்டர்நெட், அது ஆன்லைனில் இல்லைன்னா தென் யுவர் பிஸ்னஸ் வில் பி அவுட் ஆஃப் பிஸ்னஸ் கான்டெக்ட், எதில் பிஸ்னஸ் கான்டெக்ட்லேருந்து வெளியே போயிடும் அப்படிங்க. அந்த அளவுக்கு இன்டர்நெட் அண்ட் வெப் பேஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து என்ன செய்து ப்ளே பண்ணிக்கிட்டு வருது. இந்த இன்டர்நெட் அண்டு வெப் பேஸ்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸு என்ன பண்ணுது, இம்பார்ட்டன்ட் ரோல் பிஸ்னஸ் அண்டு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில். இதில் இந்த சக்ஸஸ் நம்ம பிஸ்னஸோட கிரிட்டிக்கல் சக்ஸஸ், ரியல் வேர்ல்ட் காம்படிஷனில் உள்ள சக்ஸஸ் வந்து ensured by web-based internet application, ensured by web-based internet application. அப்போ இந்த web-based internet applicationக்கு expectation of internet concept and execution வந்து legacy programming languageனா நம்ம முன்னாடி இருந்து டெவலப் பண்ணி வச்சிருக்க காலங்காலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து என்ன செய்யலை, மெட் அவுட் பண்ண முடியலை. எதோட இதை இன்டர்நெட் கான்செப்ட் வந்து எக்ஸிகியூஷனை எக்ஸ்பெக்டேஷனை என்ன செய்ய முடியல, இந்த லீகசி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் என்ன செய்ய முடியலை, மெட் அவுட் பண்ண முடியலை. இதுக்காக ஏர்லியர் 1990s பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னிஸ் லீ தான் என்ன செய்யறாரு, முத கான்செப்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் வேர்ல்டு வைடு வெப்பை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பெர்னிஸ் லீங்கிறது இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா, a new set of programming language over network கம்யூனிகேஷனுக்கு உள்ள நெட்வொர்க். ஏன்னா நமக்கு நெட்னாலே என்ன வேணும், இன்டர்நெட்னாலே செட் ஆஃப் கம்ப்யூட்டரை வந்து நெட்வொர்க் வழியே கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கு உள்ள ஒரு நியூ செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேண்டியதுக்கு அந்த கான்செப்டுக்கு. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இது என்னதுன்னு பார்த்தோம்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னது, வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ். இப்போ இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்கு நிறைய பாலிசி இருக்குது. அந்த பாலிசிஸ் என்னன்னா, ஈஸி டு ஹேண்டில் அண்ட் சால்வ் தி கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளம் அரௌண்ட் தி வேர்ல்டு. அதாவது பிஸ்னஸுக்குள்ள கிரிட்டிக்கல் ப்ராப்ளத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது, சால்வ் பண்ணுறது தான் எதோட பாலிசி, வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோட பாலிசி. அதுக்கடுத்து லேட்டர் 1990s நிறைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து வந்தது. என்னதுக்காக, எதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இன்ட்ரோடியூஸ் டு சப்போர்ட் இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்தது. எப்போ, லேட்டர் பார்ட் ஆஃப் 1990s. இப்போ PHP வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஒய்ட்லி யூஸ்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு டெக்னாலஜி இன் தி யூஸ் ஆஃப் இன்டர்நெட். PHP வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதிகமாக இந்த இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அது வந்து என்னது, ரெகக்னைஸ்டு டெக்னாலஜியாகவும் இருக்கு. PHP வந்து ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா PHPயோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா பர்சனல் ஹோம் பேஜ் அப்படின்னு இருந்தது. பர்சனல் ஹோம் பேஜ்னு இருந்தது. ரீசெண்டாக இப்போ என்னதான் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதோட எக்ஸ்பென்ஷன் என்னன்னு மாற்றிட்டாங்க, ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் PHP. இப்போ என்னதான் இருந்தாலும் சரி, பர்சனல் ஹோம் பேஜாக இருந்தாலும் சரி அல்லது ஹைபர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸராக இருந்தாலும் சரி, PHP வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் டைனமிக் வெப்பேஜ். டைனமிக் வெப்பேஜ்னா என்ன ஆகும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. நம்ம யூசரோட தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வெப்பேஜோட கண்டென்ட் வந்து வேற விதமாக நமக்கு என்ன தரும், நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டு வரும். ஸ்டாட்டிக்காக சேம் பேஜ் வந்து எல்லாத்துக்கும் வராது. அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான பேஜ் அவுட்புட் வந்து அந்த பேஜில் வரும். அதுதான் டைனமிக் வெப்பேஜ். இதில் வந்து PHP வந்து அந்த இதுக்கு வந்து என்னது ஃபண்டமெண்டல் பார்ட்டாக இருக்கு. தென் PHP பார்த்தோம்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சர்வர் சைடு வெப் அண்ட் ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். பொதுவாக ஜெனரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் இருக்கு, அது வந்து என்னதாக இருக்கு, சர்வர் சைடில் உள்ள ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் ஆக்ட் ஆகுது. இதை டெவலப் பண்ணவர் வந்து ராஸ்மஸ் லெர்டாஃப். PHP டெவலப் பண்ணவர் ராஸ்மஸ் லெர்டாஃப். எந்த இயர், 1994 டெவலப் பண்றாரு. இது வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜா இருக்கு. தென் லைட் வெயிட் ஓப்பன் சோர்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது சிம்பிள், லைட் வெயிட், ஓப்பன் சோர்ஸ்.
இந்த PHP வந்து ஃபர்ஸ்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது அந்த ஸ்கிரிப்ட் எங்கே தான் இருக்கும், சர்வரில் தான் ரிசைட் ஆகிருக்கும், அங்கேருந்து தான் ரன் பண்ணுவோம். இதில் வெரி சிம்பிள். PHP வந்து வெரி சிம்பிள், லைட் வெயிட், ஓப்பன் சோர்ஸ் சர்வர். அதனால் PHP வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த PHP வந்து HTML-ல கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், CSS-ல, JavaScript-ல வந்து ஈஸியாக என்ன செய்ய முடியும், எம்பெட் பண்ணி வைக்க முடியும். அதனாலையும் PHP அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஈஸிலி எம்பெட் வித் HTML கூட எம்பெட் பண்ணலாம். அதர் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் CSS அண்ட் JavaScript கூட என்ன செய்ய முடியும், எம்பெட் பண்ணி வைக்க முடியும். இப்போ இதை வச்சு என்ன செய்ய முடியும்னா டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ் வெப் பேஜ் வந்து டெவலப் பண்ண முடியும். அது ரியல் டைம் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் டைனமிக் அண்ட் இன்டராக்டிவ்னா டைனமிக் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு யூஸருக்கு தகுந்த மாதிரி பேஜ் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு கண்டென்ட் வழியாக வரும் ஒரு பேஜில். இன்டராக்டிவ்னா யூஸர் வந்து என்ன செய்ய முடியும், டேட்டா அதில் சம்திங்கை கொடுக்க முடியும். அதாவது யூஸர்கிட்ட வந்து சம்திங்கை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை நமக்கு தரும். இப்போ PHP-யோட காம்படிட்டர் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு எதெல்லாம் பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் ASP ஆக்டிவ் சர்வர் பேஜ், JSP ஜாவா சர்வர் பேஜ், இதெல்லாம் PHP-க்கு உள்ள காம்படிட்டரோ ஆல்டர்னேட்டிவும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூசேஜோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா PHP 78.9% யூஸ் பண்ணுறாங்க. ASP.NET அதோட நியரஸ்ட் காம்படிட்டர் 12%, Java 3.9%, static files 2.2%, Ruby 2.2%, Scala 1.2%, Python 1.2%, JavaScript 0.6%, Cold Fusion 0.5%, Perl 0.3%, Erlang 0.1%. அதான் இதுல இருந்து எவ்வளவுக்கு அதிகமாக PHP யூஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெளிவாக இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எக்ஸிக்யூட்டட் வியா அண்ட் இன்டர்பிரட்டர். எது வழியாக தான் எக்ஸிக்யூட் ஆகும், இன்டர்பிரட்டர் வழியா. அப்போ லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இன்டர்பிரட்டர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்குன்னா வெப் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். வெப் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்கும் அல்லது காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் CGIன்னு சொல்லுவோம், அங்கே என்ன ஆகிருக்கும், இன்ஸ்டால் ஆகி இருக்கும். இப்போ இந்த வெப் சர்வர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் Apache Tomcat, மைக்ரோசாஃப்ட் IIS, அதாவது IISனா இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர். இதெல்லாம் என்னது வெப் சர்வருக்குள்ள எக்ஸாம்பிள். இந்த வெப் சர்வர்ஸ் வந்து PHP இன்டர்பிரட்டர் மாடலை வந்து என்ன செய்யும், சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த சர்வரில் PHP நம்மளால என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ PHP வந்து ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இனிஷியேஷன். அதனால அதுக்கு என்ன செஞ்சுட்டு வராங்க, நிறைய பேர் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மெனி வெர்ஷன்ஸ் இருக்கு. இதில் ஒவ்வொரு எதுக்கு என்ன பர்பஸுக்காக, என்ஷூர் குவாலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்காக வெர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. கரண்ட் வெர்ஷன் வந்து 7.3. கரண்ட் வெர்ஷன் வந்து 7.3. PHP-யோட கரண்ட் வெர்ஷன் 7.3. இந்த வெர்ஷன் வந்து அஃபிஷியல் டீம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 30th November 2017. 30th November 2017 PHP 7.3 ரிலீஸ் பண்ணாங்க. கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இப்போ நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வந்து வேரியஸ் கிரிட்டிக்கல் நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணுது. நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் வழியாக தான் நம்ம என்ன செய்யறோம், நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரீசால்வ் பண்ணுறோம். இதில் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் ஒவ்வொரு நெட்வொர்க், வேறு ஹார்ட்வேர் சிஸ்டத்துக்கு உள்ள இதுலேயும் நம்ம என்ன செய்கிறோம், அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுறோம். ஒன்று இன்டர்நெட் வழியாவோ அல்லது இன்டர்நெட் வழியாவோ. ஆனால் என்னது 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம், நெட்வொர்க்கில் 2 டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டத்தை ஜாயின் பண்ணி அது வழியாக என்ன செய்கிறோம், அதுக்கு ஒவ்வொருக்கும் அப்ளிகேஷன் ஷேரிங் மெக்கானிசத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். 1990 இன்டர்நெட் வந்து என்ன செய்யுது, ஒரு எமர்ஜிங் ஃபீல்டாக, இந்த நெட்வொர்க்கு உள்ள எமர்ஜிங் ஃபீல்டாக ஆகுது. 1990 தான். இப்போ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட்டில் பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஷேர்டு மோர் தென் பை 1 ஹார்ட்வேர், எதர் இட் குட் பி a சர்வர் ஆர் கிளைண்ட் மிஷின். என்ன செய்யுது, ஒரு அப்ளிகேஷனை வந்து மோர் தென் 1 ஹார்ட்வேர் வந்து என்ன செய்யும், ஷேர் பண்ணும். அது சர்வராக இருக்கலாம் அல்லது கிளைண்ட் மிஷினாக இருக்கலாம். இதை மாதிரி ஷேர் பண்ணுறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்டர்நெட், ஷேரிங். தென் சர்வர்னா என்ன, ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின். ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மிஷின். இதில் என்ன செய்ய முடியும்னா ஒரு சமயத்தில் மோர் தென் 1 அப்ளிகேஷன் என்ன செய்ய முடியும், கன்கரண்டாக ரன் பண்ண முடியும். இதை என்னன்னு சொல்லுவோம், சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிளைண்ட். கிளைண்ட்னா என்னன்னா செப்பரேட் ஹார்ட்வேர் மிஷின்.
இது வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணிப்போம். அது அந்த நெட்வொர்க் உள்ள சர்வர் இன்டர்நெட் ஆகலாம் அல்லது இன்டர்நெட் ஆகலாம். இது கிளைண்ட் என்ன செய்யணும்னா ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணும். ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணும். சர்வர்ல இருந்து உள்ள ரெஸ்பான்ஸை என்ன செய்யும்? ரிசீவ் பண்ணும். இது சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம். கிளைண்ட சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லுவோம். தென் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல்ல வந்து 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்றோம். 1 சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 2 டயர் ஆர்கிடெக்சர், 3 n மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர். இப்போ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல்ல சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் பார்க்கும். சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்ல used for server accessed by client, used for the server accessed by client. இதுல கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து சர்வர் மெஷின்லயே என்ன ஆகும்? ரன் ஆகும். சர்வர் மெஷின்லயே ரன் ஆகும். இதுல சிங்கிள் லேயர் இன்டராக்ஷன் இருக்கும். இதுல சிங்கிள் லேயர் இன்டராக்ஷன் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது diagrammatic representation. Then 2 tier architecture used for the server accessed by client as 2 layer interaction. நம்ம சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர்ல சிங்கிள் லேயர் இன்டராக்ஷன், இதுல 2 லேயர் இன்டராக்ஷன். இதுல கிளைண்ட் லேயர் டயர் 1, கிளைண்ட் லேயர் வந்து எங்க இருக்கும்? டயர் 1ல. சர்வர் லேயர் வந்து டயர் 2ல இருக்கும். சர்வர் லேயர் வந்து டயர் 2ல. டயக்ராமேட்டிக்கா இத மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். n மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர், n அல்லது மல்டி அல்லது 3 டயர் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். இதுல சர்வர் accessed by client through more than one layer interaction, more than one layer of interaction. இந்த one layer of interaction வந்து புரோகிராமர் டிசைட் பண்ணுவார். அதாவது பிசினஸோட லாஜிக்கு தகுந்த மாதிரி புரோகிராமர் வந்து எத்தனை லேயர்ஸ் வேணும்ங்கறத டிசைட் பண்ணுவார். தென் சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து இந்த கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் ஆகும். தென் வெப் சர்வர், சாஃப்ட்வேர் ரன்னிங் இன் சர்வர் ஹார்ட்வேர். சர்வர் ஹார்ட்வேர்ல ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பேரு வெப் சர்வர். இதுதான் என்ன செய்யணும்? இந்த வெப் சர்வர் தான் எதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி? கம்பைலேஷன் எக்ஸிகியூஷன் ஆஃப் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கம்பைலேஷனையும் எக்ஸிகியூஷனையும் எதுதான் எடுத்துக்கிறது? இந்த வெப் சர்வர் தான் பண்ணி கொடுக்கும். தென் வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல 2 டைப்ஸ் இருக்கு. 1 கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். 2 சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல 2 டைப்ஸ் இருக்கு. கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு எடுத்துட்டோம்னா கிளைண்ட் சைட்லயும் எழுதலாம், சர்வர் சைட்லயும் எழுதலாம். இப்போ PHP பார்த்தோம்னா அது வந்து என்னது? சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது கம்ப்ளீட்டா வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்து டிஃபர் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டா டிஃபர் ஆகிருக்கும். இது வெப் சர்வர்ல என்ன செஞ்சிருக்கோம்? எக்ஸிக்யூட் ஆகும். அது ரிமோட் மிஷினுக்கு வந்து HTML கோடை தான் என்ன செய்யும்? சென்ட் பண்ணும். HTML கோடை சென்ட் பண்ணும். இந்த HTML கோடை நம்ம ப்ரௌசர் வழியில, நம்ம கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ வந்து ப்ரௌசர் வழியா நம்ம இந்த HTML கோடை என்ன செஞ்சுக்கலாம்? ரிசீவ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த PHP வந்து ஊப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ஊப்ஸ் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுது. ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுல எல்லா ஊப்ஸ் ஃபீச்சர்ஸும் என்ன செய்யறோம்? இம்ப்ளிமெண்ட் பண்றோம். கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ் இத மாதிரி எல்லா ஊப்ஸ் ஃபீச்சர்ஸையும் PHPல என்ன செஞ்சிருக்கோம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வெப் ப்ரௌசர்ல இருந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட் போகும் வெப் சர்வருக்கு. அதுல PHP கோட் இருக்கும். அது எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸை மறுபடியும் என்ன செய்யும்? வெப் சர்வருக்கு அனுப்பும். இப்போ வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பார்க்கணும். இப்போ இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் பார்த்தோம்னா எப்படி வெப்சைட்டை டெவலப் பண்றோம், தென் ஹாஸ்ட் பண்றோம் நெட்வொர்க்ல. இதை இன்க்ளூட் இதுல என்னெல்லாம் உண்டுனா வெப் கண்டென்ட் ஜெனரேஷன், அடுத்து வெப் பேஜ் டிசைனிங், தென் வெப்சைட் செக்யூரிட்டி. வெப்ல என்னென்ன கண்டென்ட் வேணுங்கிறத ஜெனரேட் பண்றோம். வெப் பேஜ் என்ன மாதிரியான டிசைன், அதாவது UI எப்படி இருக்கணுங்கிறது, தென் வெப்சைட்டுக்குள்ள செக்யூரிட்டி. இவ்வளவு இன்க்ளூட் பண்ணது தான் இந்த வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். தென் PHP ஸ்கிரிப்ட் எப்படி உட்காதுங்கிறத பார்ப்போம். வெப்சைட் அது ஒரு வெப் பேஜ் இருக்கும். அதை யார் டெவலப் பண்ணியிருப்பாரு? ப்ரோக்ராமர் வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. எதை யூஸ் பண்ணி? PHP ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாரு. அடுத்து வெப்சைட் கோட்ஸ் இருக்கும். இந்த வெப்சைட் கோடு வந்து என்ன செஞ்சுப்போம்? வெப் சர்வர் பார்த்துக்கு ரிமோட் சர்வர் மிஷினுக்கு நம்ம என்ன செஞ்சுப்போம்? மூவ் பண்ணி வச்சுருப்போம். கிளைண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா என்ன செய்வார்? எண்ட் யூசர் வந்து ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவார். அதில் நம்மளோட அந்த URL, அந்த பர்டிகுலர் வெப்பேஜுக்குள்ள URL டைப் பண்ணுவார். அப்போ ரெக்வெஸ்ட் வந்து என்ன செய்யும்? சர்வர் மிஷினுக்கு போகும். ரெக்வெஸ்ட் வந்து சர்வர் மிஷினுக்கு போகும். வெப் சர்வரில் என்ன நடக்கும் பார்ப்போம். அந்த சர்வரை என்ன செய்யுது? கிளைண்ட் மிஷின்லேருந்து வந்த சர்வர் ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுது.
ரிசீவ் பண்ணி கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் PHP கோட். PHP கோட என்ன செய்யுது, கம்பைல் பண்ணி இன்டர்பிரட் பண்ணுது ரிமோட் மிஷினில் அவைலபிளாக இருக்கிற PHP கோட. அதுக்கடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து என்ன செய்யுது, ஜென்ரேட் பண்ணி கிளைண்ட் மிஷினுக்கு மறுபடியும் என்ன செய்யுது, திருப்பி அனுப்பி விடுது, நெட்வொர்க் வழியா அனுப்பி விடுது. கிளைண்ட் சைடில் மறுபடி ப்ரௌசரில் அந்த ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணி அவுட்புட் வந்து ஸ்க்ரீனில் அந்த இதில் ப்ரௌசரில் தெரியும், ஸ்க்ரீனில் தெரியும். இப்போ இதாக எப்படி PHP ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாடலில் தான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். தென் PHP கோடு இருக்குது, அது எக்ஸிக்யூட் ஆகுது. தென் அங்கேருந்து என்ன செய்கிறோம், மறுபடியும் சர்வருக்கு ரெஸ்பான்ஸை திருப்பி அனுப்புகிறோம், ப்ரௌசரில் தெரியும். இதுதான் இப்படித்தான் என்ன செய்யுது, PHP ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ PHP சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா அதில் 3 டைப்ஸ் இருக்குது. PHP சிண்டாக்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. 1 டிஃபால்ட் சிண்டாக்ஸ், 2 ஷார்ட் ஓப்பன் டேக்ஸ், 3 HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக்ஸ். PHP சிண்டாக்ஸில் டிஃபால்ட் சிண்டாக்ஸ் பார்க்க போகிறோம். டிஃபால்ட் PHP சிண்டாக்ஸ் begins with angle bracket opening question mark PHP, அடுத்து closes with question mark angle bracket closing. இந்த PHP இது begins ends with இந்த tag. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா opening then இது opening PHP tag, then closing PHP tag. இந்த இது உள்ள என்ன இருக்கும், PHPயோட மற்ற கோட்ஸ் இருக்கும். இப்போ இதில் வந்து எக்கோ கொடுத்துருக்கோம். எக்கோ வந்து என்னது, அவுட்புட்ஸ் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்கை வந்து என்ன செய்யும், அவுட்புட்டை தரும் ப்ரௌசருக்கு. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங்கு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்டு வந்து என்னது, செமிகோட், எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஷார்ட் ஓப்பன் டேக்ஸும் யூஸ் பண்ணலாம். அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா begins with angle bracket question mark closes with question mark angle bracket close. ஓப்பன் பண்ணும்போது இதில் என்ன இருக்காது, PHPங்கிற வேர்டு இருக்காது. இந்த PHPங்கிற வேர்டு வந்து என்ன இருக்காது, இதில் இருக்காது. இதில் இல்லாமல் இருந்ததுன்னா PHP டாட்டா INIயில் இப்படி கொடுக்கறதுக்கு முடியணும்னா PHP டாட்டா INIயில் போய் ஷார்ட் டைல் ஸ்டாக்கை வந்து அட்மின் வந்து என்னேபிள் பண்ணியிருந்தா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், இதை மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஷார்ட் ஓப்பன் டேக் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சேம் எக்ஸாம்பிள் தான். இது என்னது, ஓப்பனிங் PHP டேக்கு, க்ளோசிங் PHP டேக்கு, இது க்ளோசிங் PHP டேக். இதுக்குள்ள நமக்கு என்னது PHP ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இங்கே நம்ம எக்கோ மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்கோ வந்து அவுட்புட்டை ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரிங்கோட அவுட்புட்டை தரும். ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன செய்யறோம், அவுட்புட்டாக கொடுக்கும். செமிகோலன் வந்து எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். தென் அடுத்து பார்த்தோம்னா HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக்ஸ். என்ன பார்க்க போகிறோம், எம்பெடட் டேக்ஸ். அதோட இது பார்த்தோம்னா இது HTML ஸ்கிரிப்ட் டேக் மாதிரியே தான் இருக்கும். HTML ஸ்கிரிப்ட் டேக் மாதிரியே இருக்கும். இதில் என்ன செஞ்சிருப்போம், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHP. ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு PHP கொடுத்துட்டோம்னா உள்ள என்ன எழுதிக்கலாம், இதுக்கு அடுத்து ஸ்கிரிப்ட் எதை எழுதிக்கலாம், PHP கோடு உள்ள எழுதிக்கலாம். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து இங்கே என்ன சொல்லிட்டோம், PHPன்னு சொல்லிட்டோம். ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டுக்கு நடுவில் PHP கோடு இருக்கும். இந்த ஃபைலை வந்து என்ன நேமில் சேவ் பண்ணியிருப்போம், .php எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணியிருப்போம். இந்த PHP ஃபைல் வந்து வெப் சர்வரில் வந்து என்ன எக்ஸிக்யூட் ஆகி ரெஸ்பான்ஸை வந்து கிளைண்ட் மிஷினுக்கு அனுப்பும். ரன் ஆகிறது வெப் சர்வரில், ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது கிளைண்ட் மிஷினில். இப்போ PHP ஸ்கிரிப்டில் நம்ம என்ன செய்யறோம்னா HTML கோடையும் உள்ளே எழுதியிருப்போம். HTML கோடையும் எழுதிடலாம். அந்த ஃபைலை என்ன செஞ்சுருக்க முடியும், PHP எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிப்போம். .php எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா HTML கோடு, இது HTML கோடு. இதில் என்ன கொடுத்துருக்கோன்னா ஹெட் டைட்டில் வந்து ஆன்லைன் ஆர்டர் ரிசல்ட், இது டைட்டில். தென் ஹெட்டுக்குள்ள H1ங்கிற ஹெடர், இதில் H1ல் H1ங்கிற ஹெடரில் ஐட்டம் டீடைல்ஸ், அப்போ ஐட்டம் டீடைல்ஸ் இருக்கும். H2ல் ஆர்டர் ரிசல்ட்ஸ், அந்த ஸ்டைலில் H2ல் ஆர்டர் ரிசல்ட் ஸ்டைலில் இருக்கும். தென் PHP இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கோம், PHP ஆர்டர் ப்ராசஸ்டு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகி எப்படி அவுட்புட் நமக்கு கிடைக்குங்கிறத பார்ப்போம். இப்போ கிளைண்டோட ப்ரௌசர் ஸ்க்ரீனில் நம்ம என்ன செய்யறோம், அந்த PHP ஃபைலை வந்து என்ன செய்யறோம், வெப் சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகுது. ப்ரௌசர் வந்து HTMLக்கு மட்டும்தான் என்ன செய்யும், ரிசீவ் பண்ணும். வேற கிளைண்ட் சைட் ஃபைல்ஸ் எதையுமே என்ன செய்யாது, அதில் தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐட்டம் டீடைல்ஸ் H1, இது ஆர்டர் ரிசல்ட் H2,
ஆர்டர் ப்ராசஸ். இது PHP ப்ராசஸ் ஆன ஆர்டர் ப்ராசஸ். PHP இது. இப்போ இந்த இதோட சோர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அங்கே இருந்துட்டு சோர்ஸை ப்ரௌசர்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா எப்படி தெரியும்னா PHP தெரியாது பாருங்க. PHP லைனே நமக்கு இல்லவே இருக்கவே இருக்காது. ஒன்லி HTML கோட் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். PHP கோட் இருக்கவே இருக்காது. ஒரு PHP கோடு கூட என்ன இருக்காது, விசிபிளா தெரியாது ப்ரௌசர்ல. PHP இன்டர்பிரட்டர் வந்து ரா HTML ப்ரௌசரை அந்த கிளைண்ட் மிஷினுக்கு என்ன செஞ்சிடும், அனுப்பிடும். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு மேலே ரிசல்ட் வந்து HTML நமக்கு தந்துடும். நம்ம என்ன செய்ய ப்ரௌசர்ஸ் யூசர் வந்து ப்ரௌசர்ல பார்த்துக்கலாம். இப்போ வேரியபிள் இன் PHP, இப்போ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி C++, பைத்தான் மாதிரி PHPலையும் என்ன இருக்கு, வேரியபிள்ஸ் இருக்கு. PHPலையும் வேரியபிள்ஸ் இருக்கு. வேரியபிள்ஸ் என்ன, ஸ்டோரேஜ் லொகேஷன். இது என்ன செய்யும், வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ப்ரோக்ராம்ல பின்னாடி வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சு வச்சுப்போம், வேரியபிள்ஸில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அந்த வேல்யூவை எடுத்து அடுத்து என்ன செஞ்சுக்குவோம், மேனிப்புலேட் பண்ணிக்குவோம். தென் PHPயில் வேரியபிள் வந்து பிகின்ஸ் வித் டாலர் சிம்பிள். என்ன சிம்பிளை வச்சு பிகின் ஆகிருக்கும், டாலர் சிம்பிள் இருக்கும். அசைன்மெண்ட் ஆக்டிவிட்டி வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். ஸ்டேட்மெண்ட் எண்ட் வந்து செமிகோலன் வச்சு எண்ட் ஆகும். எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து செமிகோலன். இப்போ PHP வேரியபிள் டெக்ளரேஷனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இதில் என்ன செய்ய வேண்டியதில்லை, டஸ் நாட் ரெக்வயர் டு ஸ்பெசிஃபை டேட்டா டைப் கீவேர்ட் செப்பரேட்லி. செப்பரேட்டாக நம்ம என்ன கொடுக்க வேண்டியதில்லை, டேட்டா டைப் கீவேர்டை கொடுக்க வேண்டியதில்லை. இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள் ஸ்ட்ரிங்குங்கிற மாதிரி என்ன கொடுக்க வேண்டியதில்லை, டேட்டா டைப்பை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ட், கேர், ஃப்ளோட், டபுள் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி டேட்டா டைப் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்க PHP வேரியபிள் டெக்ளரேஷனில். இப்போ பேசிக் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள் பார்த்தோம்னா, டாலர் சிம்பிளை வச்சு தான் பிகின் ஆகிருக்கணும். என்ன வச்சு இதாக முடியாது, நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்க முடியாது. கேஸ் சென்சிட்டிவ், கேபிட்டல் A இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்மால் a, அதாவது லோயர் கேஸும் அப்பர் கேஸும் என்ன கிடையாது, ஈக்குவல் கிடையாது. ரெண்டு கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறதுனால. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதில் இந்த $A, $A_1, $C இதெல்லாம் என்னது, வேரியபிள்ஸ். ஏன்னா இதுல என்ன இருக்கு, ஃப்ரண்ட்ல டாலர் சிம்பிள் இருக்கு. இப்போ PHP டேட்டா டைப் பார்த்தோம்னா, PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து 13 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. 13 பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை சப்போர்ட் பண்ணுது. பொதுவாக டேட்டா டைப் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த டேட்டா டைப்பை வச்சு தான் டேட்டாவை வந்து என்ன செஞ்சு வச்சுப்போம், கிளாசிஃபை பண்ணி வச்சுப்போம். லாஜிக் தகுந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி வச்சுப்போம். PHP வந்து என்னென்ன டேட்டா டைப்பை சப்போர்ட்ஸ் பண்ணுதுன்னா, ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸ் இதை வந்து என்ன செய்யுது, PHP வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஒவ்வொரு டேட்டா டைப் இதுலையும் பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி வந்து வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப்னு ஒரு ஃபங்க்ஷனை பார்ப்போம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேரியபிளை பற்றி உள்ள டம்ப் இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு தரும். இதில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன், என்ன டைப்பு, அந்த இதில் என்ன வேல்யூ இருக்குங்கிறத வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நமக்கு தரும். அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்பும் எப்படி இருக்கு, அதோட வேர் டம்பை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அரேஸ் ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்ய முடியும், ரெக்கர்சிவாக நம்மளால வேல்யூவை வந்து பார்க்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், ரெக்கர்சிவாக நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ ஸ்ட்ரிங்குனா என்னன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் டபுள் ஆர் சிங்கிள் கோட்ஸ். ஸ்ட்ரிங்கை வந்து என்க்ளோஸ் எதுக்குள்ளே பண்ணிடலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் என்க்ளோஸ் பண்ணலாம். ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். இப்போ பார்த்தோம்னா இது PHP கோடு. இதில் $X = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், $Y = கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கோ $X கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நமக்கு ப்ரௌசரில் வந்துருக்கா. தென் என்ன செஞ்சு அடுத்த லைனுக்கு கொடுத்துருக்கோம் HTML டேக். தென் எக்கோ $Y கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இப்போ வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் X. இப்போ எக்ஸோட இது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ, அதோட லென்த் 21. இப்போ அதே மாதிரி அடுத்த லைனுக்கு கொடுத்துட்டு வேர் டம்ப் $Y. இதில் வெறும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இதோட லென்த் வந்து 20. இது வேல்யூ, இது 20. இது வேர் டம்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். தென் இன்டிஜரில் நான் டெசிமல் நம்பர்ஸ், அதாவது டெசிமல் பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ். இப்போ $X = 59135. இது வந்து இன்டிஜர். வேர் டம்ப் கொடுத்தோம்னா நமக்கு என்னது, இன்டிஜர் டேட்டா டைப் 59 வேல்யூ வந்து 59135, அதாவது 59,135. ஃப்ளோட் டெசிமல் பாயிண்ட் உள்ள நம்பர், கான்டெக்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸ். இப்போ PHP $X = 19.5 இந்த இருக்க பாயிண்ட். வேர் டம்ப் X. அப்போ அவுட்புட்டில் என்ன டேட்டா டைப், ஃப்ளோட்டு
19.15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. தென் பூலியன் பாசிபிள் டூ ஸ்டேட் ட்ரூ அல்லது ஃபால்ஸாக இருக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்கோம் $x = true, $y = false, echo $x, echo $y, var _ dump x, var _ dump y. இப்போ ட்ரூனோலையும் என்னது 1 பிரிண்ட் ஆயிருக்கு, ஃபால்ஸுக்கு வேல்யூ பிரிண்டால. தென் இது echo x, x வைக்கு var dumpல இப்போ x வந்து என்னது பூலியன் டேட்டா டைப்பு ட்ரூன்னு வேல்யூ இருக்கு, dump y பூலியன் டேட்டா டைப்பு ஃபால்ஸ்னு வேல்யூ இருக்கு. தென் அரே மல்டிபிள் வேல்யூஸ், ஒரு சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறது அரே. இப்போ PHP பார்த்தோம்னா கார் அரே ஆஃப் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல். அதாவது கார்ஸ் ஆஃப் 0 வந்து கம்ப்யூட்டர், கார்ஸ் ஆஃப் 1 வந்து லேப்டாப், கார்ஸ் ஆஃப் 2 வந்து மொபைல். இப்போ வேர் அண்டர்ஸ்கோர் டம்ப் கார்ஸ் எது அரேயோட நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். கொடுத்தோம்னா அதில் என்ன சைஸ் 3 மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து எனது 0ங்கிற பொசிஷனில் உள்ளது வந்து கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிங்கு, 1ங்கிற பொசிஷனில் ஸ்ட்ரிங்கு லேப்டாப் இருக்குது, 2ங்கிற பொசிஷனில் ஸ்ட்ரிங்கு மொபைல் இருக்குது. மொதல் இதோட லென்த்து 8, ரெண்டாவதோட லென்த்து 6, மூணாவதோட லென்த்து 6. இதை மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. தென் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்சைட் தி கிளாஸ், டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்சைட் தி கிளாஸ், அதுதான் என்னது ஆப்ஜெக்ட். இப்போ கிளாஸ் எடுத்துக்கிறோம், கிளாஸ் ஸ்கூல் பப்ளிக் அண்டர்ஸ்கோர் செக்ஷன் ஈக்குவல் டு ஏ. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், $school _ ஆப்ஜெக்ட் நியூ ஸ்கூல் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து என்ன செய்யறோம், ஸ்கூலை வச்சுக்கிட்டு ஸ்கூலில் உள்ள என்ன செய்யறோம், ஸ்கூலுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்கூலுங்கிற ஆப்ஜெக்டோட செக்ஷன் என்ன இருக்கும் ஏ, அப்போ ஸ்க்ரீனில் ஏன்னு தெரியும். தென் நல்லுங்கிற ஒரு ஸ்பெஷல் டேட்டா டைப். இதில் வந்து நல்லுன்னு ஒரு சிங்கிள் வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் என்ன செய்ய எக்ஸில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறோம். தென் x = நல்லுன்னு ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வேல்யூ பார்த்தோம்னா என்ன இருக்கும், நல்லு இருக்கும் எக்ஸில். இப்போ அதை var _ dump $x, அப்போ அவுட்புட் பார்த்தோம்னா என்ன இருக்கும், நல்லுன்னு வரும். தென் ரிசோர்ஸ்னால் ஃபைல்ஸு, டேட்டா பேஸு, இதை மாதிரி இதெல்லாம் ரிசோர்ஸ். இப்போ இதில் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் ரீட் மோடில். தென் என்ன செய்கிறோம், var _ dump ஹேண்டில், அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண ஹேண்டில் பார்த்தோம்னா அது வந்து ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி டேட்டா பேஸை வந்து MySQL கனெக்ட் கொடுக்கும், லிங்க் கொடுக்கும். இது வந்து PHP 7.0.0ல ரிமூவ் பண்ணதுனால நம்மளால் இப்போ நம்ம வெர்ஷன் வந்து 7க்கு கூட உள்ள வெர்ஷன்ங்கிறதுனால நம்மளால் என்ன செய்ய முடியாது, இதை ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. தென் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP. ஆப்ரேட்டருங்கிறது ஒரு சிம்பிள். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ PHPயில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் PHPயில் இருக்குன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இன் PHP. 1 arithmetic operator, 2 assignment operators, 3 comparison operators, 4 increment or decrement operators, 5 logical operators, 6 string operators. இப்போ arithmetic operators பார்க்கும். arithmetic operators வந்து general arithmetic operations perform பண்ணும். general arithmetic operation எதெல்லாம் பார்த்தோம்னா addition, subtraction, multiplication, division, இதை மாதிரி இதெல்லாம் என்னது general arithmetic operations. addition, subtraction, multiplication, division. இப்போ arithmetic ஆப்ரேட்டர்ஸோட சிம்பிள், அதோட ஆப்ரேட்டர் நேம், அதோட பர்பஸ் பார்ப்போம். ப்ளஸ்ங்கிற சிம்பிள் வந்து அடிஷனுக்கு, அதோட பர்பஸ் ஆட் பண்ணுறதுக்கு, நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு. தென் மைனஸுங்கிற சிம்பிள் சப்ராக்ஷனுக்கு, சப்ராக்டிங் நம்பர்ஸ். தென் ஆஸ்ட்ரிக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு, மல்டிப்ளையிங் நம்பர்ஸ் என்ன செய்ய மல்டிப்ளை பண்ணும். ஸ்லாஷ் டிவிஷன் நம்பர்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு, டிவைடிங் நம்பர்ஸ். தென் பெர்சன்டேஜ் மால்லஸ் என்ன செய்யும், ரிமைண்டர் டிவிஷனில் உள்ள ரிமைண்டரை தரதுக்கு பெர்சன்டேஜ் மால்லஸ் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம்டு வித் நியூமரிக் வேல்யூஸ். எதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நியூமரிக் வேல்யூஸ் வச்சு பண்ணியிருப்போம். டு ஸ்டோர் எ வேல்யூ டு எ வேரியபிள், அதுலேருந்து கிடைக்கிற வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். இதில் இந்த ஈக்குவல் டு என்ன செய்யும்னா, செட்ஸ் தி லெஃப்ட் சைட் ஆப்பரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு தி ரைட் சைட் வேரியபிள். ரைட் சைடில் இருக்கிற வேரியபிளில் என்ன செய்யும், லெஃப்ட் சைடு ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிறத எவால்வேட் பண்ணி அது எங்கே கொண்டு போய் வைக்கும், லெஃப்ட் சைடில் கொண்டு போய் வைக்கும். ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்கிற இதை ஆப்ரண்டை எவால்வேட் பண்ணி லெஃப்ட் சைடில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கும். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் x ஈக்குவல் டு ஒய். இது வந்து சிமிலர் வந்து x ஈக்குவல் டு ஒய் மாதிரியே தான். அசைன்ஸ் லெஃப்ட் சைடு டு ரைட் சைடு ஆஃப் அண்ட் ஆப்ரண்ட் என்ன செய்யுது,
இந்த y வந்து x ல கொண்டு ஸ்டோர் பண்ணிடும். then x plus equal to y. இதோட similar to x equal to x plus y equal to x equal to x plus y addition. x minus equal to y, x equal to x minus y subtraction. x asterisk equal to y, x equal to x into y multiplication. x slash equal to y, x equal to x slash y division. x percentage equal to y, x equal to x percentage y modulus. then comparison operator, அதோட symbol, அதோட operator name பார்ப்போம். இது வந்து என்ன செய்யும்னா to compare two values compare பண்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். two values compare பண்றதுக்கு symbol பார்த்தோம்னா equal to equal ஆன் கம்பேர் பண்றோம். 3 equal to identical ஆன் கம்பேர் பண்ணோம். நான் exclamatory mark போட்டு equal to not equal. then less than greater than, இதுவும் என்னதுதான் not equal. then exclamatory mark 2 equal to not identical then greater than less than greater than or equal to then less than or equal to. இதெல்லாம் கம்பேரிசன் ஆபரேட்டர்ஸ். இது வந்து என்ன செய்யும், டூ வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணும். தென் இன்க்ரிமெண்ட் பார் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர் வந்து வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். வேரியபிளோட வேல்யூவை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் $x ப்ரீ இன்க்ரிமெண்ட். இது என்ன செய்யும்னா இன்க்ரிமெண்ட் எக்ஸோட வேல்யூவை ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு அடுத்து என்ன செய்யும், எக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இதில் எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் என்ன செஞ்சிடும், எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கு அடுத்து என்ன செய்யும், எக்ஸோட வேல்யூவை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும். மைனஸ் எக்ஸ், இது ப்ரீ டிக்ரிமெண்ட். இது என்ன செய்யும், டிக்ரிமெண்ட் ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணும். எக்ஸோட வேல்யூலேருந்து ஒன்று டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் எக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். $x மைனஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட். இது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் எக்ஸை ரிட்டர்ன் பண்ணிடும். அதுக்கு அடுத்து எக்ஸோட வேல்யூவை ஒன்றா என்ன செய்யும், டிக்ரிமெண்ட் பண்ணும். இது இன்க்ரிமெண்ட் பார் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர்ஸ். ப்ளஸ் ப்ளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர், மைனஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். அதில் முன்னாடி ஆபரேட்டர் வந்து அது ப்ரீ, பின்னாடி ஆபரேட்டர் இருந்தால் போஸ்ட். லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்னா கம்பைன் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 2 ஆம்பர்சண்ட், இது வந்து அண்டுங்கிற நேமு. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒய். ட்ரூ இஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ட்ரூ. எக்ஸும் ஒய்யும் ட்ரூ வந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஏதாவது ஒன்று ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ். தென் 2 பைப்லைன் சிம்பிள். இது வந்து 6 எக்ஸ் ஆர் ஒய். இதில் வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ, எக்ஸ் ட்ரூவாக இருந்தாலும் சரி அல்லது ஒய் ட்ரூவாக இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ கிடைக்கும். ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ் கிடைக்கும். தென் நாட் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். இது வந்து நாட்டுங்கிற சிம்பிள். இப்போ நாட் எக்ஸ், அப்போ ட்ரூ. இப்போ எக்ஸ் வந்து நாட் ட்ரூவாக இருந்தால் என்னது, ட்ரூன்னு கிடைக்கும். எக்ஸ் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ கிடைக்கும். எக்ஸ் வந்து ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் கிடைக்கும். தென் எக்ஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ஆர் ஒய். இதில் வந்து இப்போ ஒன்று எக்ஸ் ட்ரூவாக இருக்கணும் அல்லது ஒய் ட்ரூவாக இருக்கணும். ஆனால் ரெண்டுமே என்ன இருக்கக்கூடாது, ட்ரூவாக இருக்கக்கூடாது. இருந்தால் ட்ரூன்னு கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் கிடைச்சிடும். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஆப்ரேஷன், கன்கடேஷன் அண்ட் கன்கடேஷன் அசைன்மெண்ட் அப்போ யூஸ் பண்ணுவோம். இதில் கன்கடேஷன்னா என்னது, ஜாயின் பண்ணுறது. கன்கடேஷன் அசைன்மெண்ட் வந்து அப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கன்கடேஷனுக்கு யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா text1 டாட் text2. இது ரிசல்ட் என்னன்னா text1ங்கிற ஸ்ட்ரிங்கையும் text2ங்கிற ஸ்ட்ரிங்கையும் அதில் உள்ள வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவையும் ஜாயின் பண்ணிடு அப்படிங்கிறது. டாட் வந்து text1ங்கிற வேரியபிள் உள்ள வேல்யூவையும் text2ங்கிற வேரியபிள் உள்ள வேல்யூவையும் ரெண்டு என்னதான் இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் என்ன செஞ்சுக்கோ, ஜாயின் பண்ணு. டாட் யூஸ் பண்ணோம்னா டாட் ஈக்குவல் கொடுத்தோம்னா கன்கடேஷன் அசைன்மெண்ட். இது என்ன செய்யுதுன்னா text1 டாட் ஈக்குவல் டு text2. அப்போ text1னையும் text2வையும் ஜாயின் பண்ணி text1ல கொண்டு ஸ்டோர் பண்ணிடு. என்ன செய்யும்னா அப்பன்ஸ் text2 டு text1. ஏன்னா நமக்கு என்ன பின்னாடி இதாகிடும், அந்த text2ஓட வேல்யூ வந்து text1க்கு பின்னாடி போய் ஜாயின் ஆகிடும். Introduction to Hypertext precursor end.